வணக்கம். மாடி தோட்டத்தில் மாடி பாதிக்காத அளவில் ஒரு தொட்டிகளுக்கு ஸ்டாண்டெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போது இந்த வீடியோவும் ஒரு ஸ்டாண்டு செய்கிறதுக்கான வீடியோ தான். இப்போது நீங்கள் சுற்றி பார்க்குற இந்த தொட்டிகள் எல்லாமே 2 அடி அகலம், 5 அடி நீளம், 1 அடி உயரம் கொண்ட தொட்டிகள். இது ஒரு 1 அடி அகலமுள்ள 10 தொட்டிகளுக்கு சமம். இது பார்த்திங்கன்னா என்னோடய மாடிக்கும் இந்த தொட்டிக்கும் 3/4 அடி கேப் கொடுத்துருக்கேன். இது எதுக்காகன்னு சொன்னால் க்ளீனிங் பண்ணுறதுக்காகவும், எந்த ஈரமும் தரையில் படக்கூடாது அப்படின்றதுக்காகவும். இப்போது நீங்கள் நடுவில் பார்த்துட்ருக்க இந்த தொட்டிக்கும் ஒரு ஸ்டாண்ட் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஸ்டாண்டை 4 வீல் வச்சு ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி செய்யலான்னு தோணுச்சு. அந்த ஸ்டாண்டை தான் இப்போ செஞ்சுருக்கேன். இந்த தொட்டிகளை நம்ம செஞ்சு மாடி தோட்டத்தில் பயன்படுத்துறதுனால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டிகள் பார்க்குறதுக்கு ஈவனாக அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதாவது க்ளீனிங் ஒர்க்கோ ஏதோ செய்யும்போது நம்ம இந்த தொட்டிகளை ஒவ்வொன்றா மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்த தொட்டிகளும் ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறதால மொத்த தொட்டியும் ஒரே நேரத்தில் மூவ் பண்ண முடியும். இந்த ஸ்டாண்டை ஈஸியாக மூவ் பண்ணி ஒரு ஓரமாக விட்டுட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க்கோ மற்ற வேலைகளோ செய்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு செய்கிறதுக்கு தனியாக அளவெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம தோட்டத்தில் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் செஞ்சுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 2 க்ரீன் கலர் ரெக்டாங்குலர் பேக்கும் நடுவில் 5 அடி கேப் இருந்தது. அதில் 2 பக்கமும் நடந்து போகிறதுக்காக 1.5 அடி கேப் விட்டு 2 அடி அகலத்துக்கு இந்த ஸ்டாண்ட் செஞ்சுருக்கேன். 2 அடி அகலத்தில் நம்ம 1 அடி அளவுள்ள 2 க்ரோ பேக் வைக்கலாம். ஸோ 8 அடி நீளன்றதால 2 × 8 16 க்ரோ பேக்கை நம்ம அடுக்க வசதியாக இருக்கும். ஸோ இந்த 16 க்ரோ பேக்கையும் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு க்ரோ பேக்காக தூக்கிட்டு போய் ஓரம் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஆனால் இந்த மாதிரி மொத்தமாக ஒரே ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டு தானாக மூவ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வீல் லாக்கும் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம வேணுன்ற இடத்துல இந்த ஸ்டாண்டை நிப்பாட்டிட்டு லாக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இந்த ஸ்டாண்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டாண்டு எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை பின்னாடி கொடுத்துருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் செய்கிறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். இன்னும் இதே மாதிரி மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய ஸ்டாண்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நிறைய வித்தியாசமான ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு பயனுள்ளதை நீங்கள் செலக்ட் பண்ணி அது மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி.